குட் மார்னிங் பிரேஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னை எழுப்பி ஆகாரம் கொடுத்து ரெடியாக்கி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்னுடைய என்ஜினியரிங் டீச்சிங் கெரியரில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஜிசிடி அங்கெல்லாம் வந்து பசங்க கிளாஸுக்கு ஓடுறத பார்க்கலாம். 8:15க்கு கிளாஸ்ன்னா எங்களுடைய ஆசிரியர்களே வந்து கதவை மூடிடுவாங்க. அது மாதிரி இருந்தது. ஆனால் எங்களுடைய கல்லூரியில் வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. ஒரு 10 நாள் நீங்கள் அவங்களுக்கு லீவ் தேவைப்பட்டால் கூட ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் லீவ் ஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் 10 நாள் லீவு எடுத்துக்கலாம். அது அவங்க முக்கியமாக சொல்ல மாட்டாங்க. அதில் வந்து ரெண்டு காரியங்கள் முக்கியப்படுத்தினாங்க எங்கள் கல்லூரியில். அதில் என்னென்னா வந்து, ஒன்று வந்து உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து யூ மஸ்ட் நோ டு மேனேஜ் யுவர் செல்ஃப். இது ரெண்டு தான் முக்கியப்படுத்துவாங்க. மற்றபடி அட்டெண்டன்ஸு, மார்க்கு அதெல்லாம் முக்கியப்படுத்த மாட்டாங்க. வெதர் வி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி தான் முக்கியப்படுத்துவாங்க. அது நானே லேட்டர் டேஸில் தான் நான் விளங்கி கொண்டேன். மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய உடம்பு வந்து ஒரு வாயில்லா பூச்சி அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் எங்கள் ஊரில் சொல்லுவார். வாயில்லாத ஜீவன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். அது கேட்குதா? இல்லை நீங்கள் வேறு ஏதோ காஃபியே நிறைய கொடுத்தாலும் அது குடிச்சிட்டு மூளை வந்து பாதிப்பு அடையுது. ஸோ உடம்பு வந்து வாயில்லாத ஜீவனாக இருக்குது. நான் ஒரு 5 இயர் கோர்ஸ் முடிக்கும் போது படுக்க ஆயிட்டேன். அது ஏன்னாக்கா அது மாதிரி லேக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். காலையில் வந்து சாப்பிடாம ஆனால் டைமுக்கு கிளாஸுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடம்பு வந்து ஒரு தனியாக குழந்த போல் அதுக்கு சாப்பாடு கொடுக்காம தர நான் இழுத்துட்டு போன மாதிரி அது மாதிரி தான் எனக்கு தோணும். குழந்தைய அடித்து காஃபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை அடித்து இழுத்துட்டு போகிறதா அர்த்தம். காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளாஸுக்கு ஓடுன்னு ஓடுறது, டயட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே தெரியாதில்ல. கடைசியில் அந்த எங்கள் சர்ச்சில் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதுமாரி நீங்கள் அந்த உங்களுடைய சரீரத்தை வந்து நீங்கள் யூ நாட் டேக்கிங் கேர் அப்படி சொல்லிட்டு ஆகாரம் அதுமாரி நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணி கொடுக்காமலும் சரியாக ஜெபிக்காமலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஸ்தோத்திரிக்காமலும் இருக்கிறதுனால உங்களுடைய சரீரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாய் அவங்க வீட்டில் இருக்கும், பொமரேனியன், பிங்கின்னு கூப்பிடுவாங்க. அது அங்கே அப்படி தான் வந்தது. ரொம்ப நோய்வாய்ப்பட்டும் ரொம்ப வெளிந்தும் இருந்தது. அப்போ அதை வச்சு அவங்க, இந்த நாய்ப்போல தான் நீங்கள் இருக்கீங்க, அவங்க வீட்டில் இதை அடிச்சுட்டே இருப்பாங்களாம். ஒரு சின்ன கோலை வச்சுட்டு ஏன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அது ரூல்ஸ், ஏன் இப்படி செஞ்ச அப்படி செஞ்சேன்னு அதை போட்டு மிரட்டிகிட்டே இருந்தால் நாய் வந்து ஒன்றுமே சாப்பிடலை. கடைசியில் அது வந்து மெலிஞ்சு எங்ககிட்ட வந்துடுச்சு. நாங்கள் அதை வந்து ஆகாரம் கொடுத்து இப்போ நல்லா புசு புசுன்னு நல்லா வளர்ந்துடுச்சு, ஓடுது ஆடுது, ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறத செய்யுது அப்படின்ட்டு அவங்க அதை ஒரு மாடலாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது போல் தான் உங்களுடைய சரீரத்தை வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டாக பார்க்காம இஷ்டத்துக்கு நம்ம ஸ்மோக்கிங் அப்படின்றாங்க. ஸ்மோக்கிங்னா வந்து அதில் பல வகை இருக்குது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பேசிவ் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா, அதுமாரி அவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் நமக்கு சொல்லுவார். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பலவீனமான ஆள் இருக்காங்க,
தனிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு காதல் கதை, அந்த கதை, இந்த கதை, அங்கே போனேன் இங்கே போனேன் கையை பிடிச்சிக்கிட்டேன் அது இதுன்னாக்கா அவங்க வந்து தே ஸ்டார்ட் இமேஜினிங் திங்ஸ். அதுமாரி அதெல்லாம் வந்து பேசிவ் ஸ்மோக்கிங்கில் வருது. ஸோ தட் வில் ஸ்பாயில் தேர் ப்ரேயர் லைஃப் ஆர் தேர் லைஃப் மேனேஜ்மெண்ட். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க ஜனங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு கிறிஸ்து ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த லைஃப்ன்றது வந்து நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணணும். நம்ம டேக் கேர் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அது மாதிரி உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்லாம் கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ லைஃப் அப்படின்னா வந்து ஜீவன். ஜீவன் வந்து வசனத்துலேருந்து தான் வருது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம அதை ஆவிக்குரிய ஆகாரமாக புசிக்காமலும் அப்படியெல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணாமலும் நம்ம அலட்சியமாக வாழ்ந்தால் இப்படி தான் நம்மளை நம்மளே கெடுத்து கொள்ளுகிற அனுபவமாக அது இருக்கும்.